சத்யாவோட அது வட பக்கம் ஒரு கல்யாணம். அப்போ சொன்னா சுவாமிஜி நீங்கள் வரணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே சுவாமி வந்துக்காரன். ஆனால் சூட் கோட் அந்த என்னது ட்ரெஸ் கோட் இருக்குது, அது 5 ஸ்டார் ஹோட்டல். சரி நம்ம இப்போது நான் வச்சுருக்கேன் ஷர்ட் கூட்டெல்லாம் போட்டு கொஞ்சம் 2 வீடு இருக்குது ஒன்று நான் கொண்டு வந்தேன் இல்லை. அங்கே அவன் முதல்ல இவன் இருக்கான் என்ன அந்த கேட்டில் நிற்க 2 பேர் குண்டல் நிற்கிறான். அவன் பார்ப்பான் உங்களோட காட்டை காட்டணும் விசிட்டிங் கார்டு ஒழுங்காக அதை இல்லாடி விட மாட்டான். அது மாதிரி நீ ஒவ்வொரு எண்ணத்தையும் முதல் செக் பண்ணு. நீ ட்ரெஸ் கோடு இருக்கா, கார்டு இருக்கா, என் பெருமாண்ட திருநாமம் இருக்கிறா, அவரை உருவம் இருக்கிறான்னு பாரு. இல்லாடி விடாதே உள்ளுக்கு. ஏன்னா எண்ணம் இல்லாமல் நீ இருக்க முடியும். நீ என்ன நினைக்கிறான்டா, நான் அன்புவன் ராணியண்டா, அவள் தானே விடக்கூடாது. நம்ம இல்லை என்ன இருந்தாரு பூன் ராணிக்கு எண்ணங்களுக்கு ஒரு சம்பந்தம் இல்லை. ஏன் தூள சூக்ஷ்ம காரண சரிதா அதி வெதிரிக்தா நீ இருக்கிற கல்லுக்கடி மாதிரி ஆழ்ந்தொருத்தில் இருந்தாய் இல்லாம். ஸோ ஒவ்வொரு எண்ணத்தையும் இல்லை அப்படி இல்லாவிடில் தவம் செய். ஏன் தாமச ராஜச சாத்திய இந்த தாமசம் சாத்திய ராஜசம் இருக்குள்ள வார எந்த எண்ணமாக இருந்தாலும் அது தூய்மையாக இருக்க முடியாது. அதை விடாது, அது தூய்மையாக அதில் வருது. 14ஆம் அத்தியாயத்தில் எப்படி இந்த முக்குணங்களையும் கடப்பதெல்லாம் இருக்கா பாரு. அப்போ சாத்தியம் இருக்குள்ள எனக்கு தூய எண்ணங்கள் வரும். அப்போ சாத்தியம் நீ உன்னை வச்சுக்கொள்ளணும் இல்லையோ, இந்த உணவில் உடையில் இந்த நடத்தையில் இந்த நண்பர்களை நீ படிக்கிற புத்தகம் நீ ஈவன் கும்பிடுற அந்த வே ஆஃப் அது கூட இருக்குது. ஓகே, அப்போ எண்ணங்களை நான் சொல்கிறேன் ப்ரையாரிட்டி தூய எண்ணங்கள். அது சுத்த சத்துவம்னு சொல்கிறேன். சிவபெருமானுக்கு சுத்த சத்துவம் அது இன்னொன்று இருக்குது. அழகான பேர் இருக்குது சதாசிவம். சதாசிவம் என்ன எப்பொழுதும் சிவம் சதாண்டா போடும். அப்போ அது சுத்த இந்த சத்து இந்த 3 குணக்குள்ளையும் இல்லது, அதை கடந்தது குணாதீதம். அப்போ எவ்வளோ கவனமாக இல்லை நீ ஒவ்வொரு எண்ணங்களையும் நீ இல்லை 2வது ப்ரையாரிட்டி. 3வது நான் சொன்ன மாதிரி நம்பர் 1 உண்ட இஷ்ட தெய்வமும் அவரோட மந்திரம் ஒன்றும் கிடையாது. நம பார்வதி பதே ஹர ஹர மகாதேவ. ஸோ நான் இன்றைக்கு முன்னுரிமை ப்ரையாரிட்டியை பற்றி சொன்னேன். 1வது உடம்பு உண்ட ஆரோக்கியம், 2வது தூய மனம், 3வது உண்ட இஷ்ட தெய்வம் தாவனப்போ. அது இது 3 ஒன்றொன்றும் ஒரு இது. இப்போ நீங்கள் பீச்சுக்கு போய் செய்யுங்க 3ஐயும் இல்லை நல்லா பார். உண்ட மனத்தை பார் இல்லை என்ன எண்ணங்கள் வருது என்று பார். அது எண்ணம் தான் நீ இந்த அசிங்கங்கள் என்ன பண்ணா எச்சரிக்கை செய். இதெல்லாமே இருக்குது. அதை நீ நான் என்ன எடுக்காமல் தள்ளிப்பார் போகுது. நீ அதுக்கு உரிமை பாட்டாத, ஜட்ஜ் பண்ணாத. அப்படி விட்டேன்னா தப்பிடுவார். அடுத்தது அந்த இஷ்ட தெய்வத்தை தவிர வேறு ஒன்றும் உனக்கு அவரோட மந்திரம் அவரோட திருவுருவத்தை தவிர உனக்கு ஒன்று வேறக்கூடாது. கிளியர்? தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. அப்போ